நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரோம்மா. போயிட்டு வரோங்க. இஷான் வரும். வரேம்மா. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வரேன் தம்பி. தம்பி வரும். இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த இஷான்? நாங்க பயந்தே போயிட்டோம். அப்படி என்ன முக்கியமான வேலை வந்துடுச்சு? எவ்வளவு நேரமா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ நல்லா தானே இருக்க? அதான் வந்துட்டானே, இனி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஷி, ஸ்வீட்டி, 2 பேரும் போய் அண்ணி அவங்க ரூம்ல விட்டுட்டு வாங்க. போமா சுஹானா, ரெஸ்ட் எடுத்துக்க. சரி பாட்டி. போயிட்டு வா. கொஞ்சம் நில்லுங்க சார். நீங்க எங்க போறீங்க? புரியுது, உங்க மனைவி விட்டு உங்களால ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாதுல்ல. எங்க போனேன்னு சொல்லுப்பா எங்களுக்கு. நைட்டு என்ன ஆச்சு? என்னாச்சு? ஒரு நிமிஷம். மறுபடியும் நேத்து ராத்திரி மயங்கி விழுந்துட்டாளா? சும்மா இருக்க மாட்டேன். நீ சொல்லு. என்ன நடக்குது? ஏன் பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்க? நைட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம். அத விடுங்க, கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல நேத்து ராத்திரி ஒண்ணு இல்ல. நீங்க பயப்படாதீங்க. பாத்தீங்களா? பாவம் அவன். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? இந்நேரம் நீ உங்க வீட்டுக்கு போயிருப்பன்னு நினைச்ச. என்ன முடிவுல இருக்க நீ? ஏன் அமைதியா இருக்க? சுஹானா, நீ இன்னைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது உன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்த்துதான் பாதிக்கும். நீ இப்ப எடுக்க போற முடிவுதான் என்னோட வாழ்க்கை, அப்புறம் என் எதிர்காலம் எல்லாத்தையுமே மாத்திடும். நீ நிஜமாவே இந்த வீட்டை விட்டு என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? சொல்லு சுகனா, பதில் சொல்லு. இல்ல, அதாவது என்னால இந்த உறவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா என்னால இந்த வீட்டை விட்டும் போக முடியாது. அப்படின்னா? அதாவது நான் என்ன ஆனாலும் இந்த வீட்டில் தான் இருந்து ஆகணும். ஆனா ஏன்? நமக்கு இங்க நடந்தது கல்யாணமே இல்ல, நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்த உறவும் இல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இருக்கணும்? இத பாரு சுகனா, உனக்கு போகணும்னு ஆசை இருந்தா நீ தாராளமா போ. நான் உன்னை தடுக்கலாம் மாட்டேன், வீட்லயும் யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. வேணும்னா நானே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போட்டோம். அப்படிலாம் பண்ணாத. ஏன்? ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா எல்லாரும் முன்னாடி நான் செல்ஃபிஷ்னு ப்ரூவ் ஆயிடுவேன், பிடிவாதக்காரி, கல்யாணத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லுவாங்க. இதனாலதான் எந்த சென்சிபிளான பையனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நீ சொல்லு இஷான், நான் என்ன செல்ஃபிஷா, பிடிவாதக்காரியா? சொல்லு. இல்ல இல்ல, தேங்க்ஸ். ஒருவேளை நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். என்னால தோல்வியை தாங்கிக்க முடியாது. நான் மேரேஜ் மெட்டீரியல்னு அவனுக்கு நிரூபிச்சே தீரணும்.
ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்னத்த சாப்பிடுறது? கொஞ்சம் காரமா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எப்படி போய் எப்படி எடுத்துக்கிட்டு வர்றது? எப்படி போனாலும் என்னுடைய அமராவதி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து நிப்பாளே. ஏதாவது பண்ணியே ஆகணும். அம்மாடி ராணு. என்ன மாமா? இங்க வா, இங்க வா, வா. என்ன என்ன கையில என்னத்தை எடுத்துட்டு போற? மாமா இது கஷாயம். கஷாயமா? வேணாம் எடுத்துட்டு போ. வேணாம். இந்தருக்கு வயிறு சரியில்லை, அதான் இத குடுக்க போறேன். கழுத்து வரைக்கும் தின்னா அப்படித்தான். வயிறு அப்படியே உப்பி போயிருக்கு. உப்போம், பூரி மாதிரி உப்போம். இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் உடம்புல சத்தே கிடையாது. என்ன பாரு, இன்னைக்கு கூட தண்டால் எடுப்பேன். சும்மா சொல்லக்கூடாது மாமா, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏமா, நான் பலசாலின்னு ஒத்துக்கிறல்ல? நல்லது. அப்போ உன்கிட்ட ஒண்ணு இப்ப கேட்கணும். நேத்து செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாம் இன்னும் இருக்கணுமே. அதுல இருந்து காரமான ஐட்டம்ஸ் சூடு பண்ணி கொண்டாயேன். நான் எப்படி சாப்பிடுறேன்னு நீயே பாரு. மாமா. மருமகளே. மாமா கொண்டாயேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாரியா? சரி சரி, நான் எடுத்துட்டு வரேன், இருங்க. சின்ன மருமகளே. அது அத்தை, நான் உங்க பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது தெரியுமா? காடு வா வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுலயும் வாயை கட்டுப்படுத்தாம இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? எனக்குன்னு வந்து இவ வாய்ச்சிருக்காளே, ஆசையா எதையுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன் மத்தியானம் தான் சாப்பாட ஒரு புடி புடிச்சீங்கல்ல, பத்தாததுக்கு 2 லட்டு வேற சாப்பிட்டீங்க. 3 நாளா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸ்வீட் ஒரு பக்கம், நான்வெஜ் ஒரு பக்கமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி விடு, இப்ப நான் என்ன பண்றது சொல்லு. இன்னும் ஒரு 3 நாளைக்கு வெறும் சாதம் பருப்பு மட்டும்தான். மருமகளே, இவருக்கு பாவக்காய் ஜூஸ் கொண்டு வா. சரிங்க அத்தை. அத்த போய் யாராவது குடிப்பானா? புது மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, இப்ப போய் பாவக்காய் ஜூஸா? சிக்கன் கொண்டாமா, சிக்கன். சரி மாமா. கொஞ்சம் நில்லு. நீங்க பாவக்காய் சாப்பிடுறதுனால வந்த மருமக கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாளா? முதல்ல இந்த கிழவனுக்கு 4 பிஸ்கட் கொடுத்து ஓரமா உட்கார வை. சாயங்காலமா சாப்பாடு போட்டுக்கலாம். முடியாது, இப்ப சிக்கன், சாயங்காலம் மட்டன். பிஸ்கட் மட்டும்தான். நான்வெஜ் கொண்டா. பிஸ்கட் மட்டன் தான். உடனே கொண்டா. பேசாம இருக்கீங்களா? சண்டை போடாதீங்க. குழந்தைங்க மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்க. நான் போய் ராதாக்காவை அனுப்புறேன், அவங்க தான் உங்களுக்கு சரி. நாக்கு மறுத்து போச்சு. இப்போ உனக்கு திருப்தியா? மருமக முன்னாடியே மானத்தை இப்படி வாங்குறியே, இப்போ உனக்கு திருப்தியா? சொல்லு. அப்படியே இப்ப நான் சொல்லிட்டேன். தெருக்கோடியில இருக்கிற கடைக்கு போய் யாருக்கு தெரியாம வாங்கி சாப்பிடுறீங்களே, அதை விடவா? உங்க வண்டவாளம் தான் இங்க எல்லாருக்கும் தெரியுமே. சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத. பெரிய மருமக உங்களுக்காக சிக்கன் டிக்கா பண்ணி வச்சிருக்கா, ஆனா நாளைக்கு தான் சாப்பிடணும். பெரிய மருமக என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அவளை ஓவரா புகழாதீங்க. நான் தான் அந்த ஐடியாவை சொன்னேன். நீ அவளை விட என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சோனா, நீ என்ன சொல்ற, எது சொல்றன்னு எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ மேரேஜ் மெட்டீரியல் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் இந்த அளவுக்கு கேவலமா உன்னை யார் சொன்னது? உனக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்லையா சார்? இல்ல. என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உனக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லையா? இல்ல. சிட் தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகானா, அந்த சிட்டி ஏதோ ஒரு வேகத்துல உன் மேரேஜ் மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னதுக்காக நீ உணர்ச்சி வசப்பட்டு அது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஹலோ, இப்ப நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ கூட தான் யார்கிட்ட வாய மூடு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. இந்த கல்யாணத்துக்கு நீயே ஒத்துக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அந்த சிட்டுக்கு நீ நிரூபிச்சு காட்டணும். நல்லா பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மேரேஜ் மெட்டீரியல் தான். இந்த சின்ன விஷயத்துக்காக 2 பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டே. அவனை சவாலை தோக்கடிக்கணும்னு இப்ப நீயே மொத்தமா தோத்துட்டு நிக்கிற. இப்ப நான் என்ன பண்றது? ஒரு தடவை என் போட்டோ நீ பாத்துருக்கலாம்ல, என்ன பார்த்தது பேசிருக்கலாம்ல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நீ கூட தான் என்ன சந்திக்க நினைக்கவே இல்ல.
நான் சுஹானாங்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு தெரியும். என் ஸ்கூட்டரை உடைச்ச அந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். போல்டன்கஞ்சில் வற்புறுத்தி ஏன் வாயாலேயே நான் ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சவ. அவளோட உண்மையான காதல சிட் கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. நான் என்னமோ உன்னோட பழைய விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சேன். ஷபா, உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. இப்ப நான் என்ன பண்றது சுஹானா? யாருன்னே தெரியாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்களா? ஆமா, எனக்கு என்ன தெரியும் உனக்கு? ரிச், ஸ்மார்ட், ஹேண்ட்ஸம். ஒரு பையனுக்கு எந்த குவாலிட்டிஸ் மட்டும் இருந்தா போதுமா? அவன் நல்லவனா இல்ல கெட்டவனா இதெல்லாம் நீ பார்க்கவே மாட்டியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனை பத்தி இல்ல உன்னை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கலாம்ல. கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் இல்ல. ஆனா இப்ப உன் வாழ்க்கையை மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டேன். எனக்கு என்ன பத்திலாம் கவலை இல்ல. என் குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாமே இந்த கல்யாணத்தோட இணைஞ்சிருக்கு. இப்ப இந்த விஷயம் மட்டும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏய், இது பாரு சோனா, ஐம் சாரி. இது பாரு, அழாது. ஐம் சாரி. என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. செடி என்னை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு. நான் பிடிவாதக்காரி தான், செல்ஃபிஷ் தான். சோனா, இப்ப நான் என்ன பண்றது? நான் இந்த வீட்லயே தான் இருக்க போறேன். நீ என்ன இந்த வீட்டை விட்டு போன மட்டும் சொல்லிடாத. வேணும்னா நான் உன்கிட்ட ப்ளீஸ்னு கூட சொல்றேன். நிச்சயம் நான் உன்னை போன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறியோ இங்க இருக்கலாம். நிஜமா? நிச்சயமா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்ஸ். கொஞ்சம் பொறு. அதுக்குள்ள சாப்பிட அவசரமா? சும்மா இந்த அட பசிக்குது சித்தி. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? வருவாங்கப்பா. ஏன் இப்படி என்ன அவசரப்படுறீங்க? பண்ணிட்டு இருக்காங்க? இந்த அவங்க கிட்ட போய் கேக்குறீங்களே ஈஷானும் சுஹானாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? பசிச்சதுனால என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன். போதும், இதுக்கு மேல தாங்க முடியாது. என்ன பண்றீங்க நீங்க? எவ்வளவு நேரம் தான் நான் பசியில இருக்கிறது? இப்படியா கைய கட்டி போடுவீங்க? நான் பசி தாங்க மாட்டேன்னு தெரியாதா உங்களுக்கு? சாப்பாடு என் கண்ணு முன்னாடியே இருக்கு, ஆனா சாப்பிட நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன பண்றீங்க? சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன நீங்க ஈஷான் சுஹானா ரூம்க்கு போக போறீங்களா? இல்ல நான் எதுக்காக அவங்க ரூம்குள்ள போய் பார்க்கணும்? நான் போக மாட்டேன். ஈஷி, நீ போய் பேத்துட்டு வா. பேத்துட்டா? அம்மா, இஷான் அண்ணா வந்தாச்சு. என்னடா தனியா வர? சுஹானா எங்க? அம்மா, அவளுக்கு பசிக்கலையா? வேணான்ட்டா. வேணான்னு சொன்னாளா? அவ உடம்புக்கு ஒண்ணும் இல்லல.
என்கிட்ட எதுவுமே சொல்லம்மா. அது இல்லாம கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல. புது ஆளுங்க, புது இடம், அதனாலதான்மா. பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல. இந்த உங்க தம்பி கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோங்க. கல்யாணம் ஆன மறுநாள் எப்படி பொண்டாட்டிக்காக ஆக்கறப்படுறான். அதான் புது கல்யாணம் நீயே சொல்றியே. 6 வருஷம் ஆகட்டும், அப்புறம் பாரு. ஐம் சாரி. ரஜினி, நிஷா, நீங்க பரிமாறுங்க. நான் போய் சுஹானாவை பாத்துட்டு வரேன். பாவம், அவளுக்கு அவங்க பிறந்த வீட்டு ஞாபகம் வந்திருக்கலாம். சின்ன மாமி, நான் அவளுக்கு சாப்பிட பிளேட்ல டிஃபன் வச்சு தரட்டுமா? வேண்டாம், அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம். நான் போய் முதல்ல பாத்துட்டு வரேன். சாப்பிடணும்ல, அவ அப்புறம் சாப்பிட்டுட்டு போறா. என்ன பயிர்ப்பா. ஏன் ஈஷான், காலையில இருந்து நீ எங்க போயிருந்தான்னு சொல்லு. நம்ம கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிட்டான்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுஹானா, உன் உடம்பெல்லாம் நல்லதானமா இருக்கு. இந்தா சூடான இந்த பாலை குடி. தேங்க்ஸ். எனக்கு மனசு சரியில்லை. என்னம்மா நீ இந்த பாலை குடிக்காம நீ தூங்க கூடாது. ஏன்னா வெறும் வயித்துல தூங்க கூடாது. இந்த குடி, பாலை குடி. நல்ல பொண்ணா பாலை குடி. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. எனக்கு எல்லாமே தெரியும். இஷான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டானா? ஈஷான் எதுக்காக என்கிட்ட சொல்லணும்? என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? எனக்கு கூட ஆரம்பத்துல அப்படிதாமா இருந்தது. எனக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படிதான். புது வீடு, புது உறவுகள், புது சூழ்நிலைன்னு எதுவுமே புரியாது. எப்ப பாரு பிறந்த வீட்டு ஞாபகமாவே இருக்கும். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க, நம்ம சிநேகிதிங்க, எல்லாரையும் விட அப்பா அம்மாவோட ஞாபகம் தான் அதிகமா வரும். என்னம்மா, எதுக்காக நீ போனை கட் பண்ண? பேச வேண்டியது தானே. வீட்ல இருந்தா போன் வந்தது. நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரி, நீ இந்த பாலை குடிமா. எனக்கு பால் குடிச்சா வாந்தி வரும். அப்படியே மூக்க பிடிச்சிட்டு கடகடன்னு குடிச்சிருமா. மூக்கா? நமக்கு பிடிக்காதத குடிக்கணும்னா மூக்க பிடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். எங்க குடி பார்க்கலாம். அப்படிதான் குடி. அப்புறம் குடிக்கிறேன் ப்ளீஸ். சரி, உன் இஷ்டம். அப்புறமா குடிச்சிடு. அது சரி சுஹானா, நீ உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி பேசுனியா? உங்க அப்பா பாவம் என்ன நினைப்பாரு? ஒரே நல்ல பொண்ணு மறந்துட்டாளேன்னு நினைக்க மாட்டாரு? நீ எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றியோ அதே மாதிரி தானே அவரை மிஸ் பண்ணுவாரு. அப்புறம் உன்னோட தங்கச்சி சஞ்சனா, அவளுக்கு அந்த வீட்டுல உன்னோட ஞாபகமாவே இருக்கும். சுஹானா, என்னம்மா இது? என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்ட? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க உன்னை நல்லபடியா பாத்துக்குவோமா. உன் மேல எல்லாரும் அக்கறையா இருப்போம். நீ இந்த மாதிரி அழறத நிறுத்து. அழாத. இத பாரு, நீ என்ன மாமியாரா நினைக்காம உன்னோட அம்மாவா பாரு. சரி.